நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி தனி தீர்மானம் தற்பொழுது சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இரத்த புற்றுநோய் மற்றும் நுரையீரல் வகுப்பாடு மற்றும் மாரடைப்பு போன்ற அதிபயங்கரமான மனித உயிர்களை காவு கொள்கின்ற மோசமான பின்விளைவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு திட்டம். அதனால்தான் இந்த திட்டத்தை தமிழக அரசு எதிர்க்கிறது. அதோடு கூடுதலாக நம்முடைய இந்த டாங்ஸ்டன் தொழிற்சாலைகள் இருந்த சைனா அதுபோன்று போர்ச்சுகீஸ் போன்ற நாடுகளில் சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. இன்றைய சட்டப்பேரவையில் குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானமாக அவர் தீர்மானத்தை நிறைவேற்றுவார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜினிங் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்யவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்கம் அமைக்க ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த தீர்மானம் என்பது சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்படுவதற்கான அந்த முன்மொழியை நீர்வளத்துறை அமைச்சர் முன்மொழிந்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு பிரதிநிதிகளும் எழுந்து இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமையை இந்துஸ்தான் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக மத்திய அரசு வழங்கியிருந்தது. இத்தகைய இன்றியமையாத மற்றும் முக்கியத்துவம் கனிமமான உரிமங்கள் மற்றும் மாநில அரசின் அனுமதியின்றி மத்திய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த 3/10/2023 அன்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருந்தும் இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது மத்திய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொள்ள கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த டங்ஸ்டன் உரிமை வழங்கப்பட்ட பகுதியானது குறிப்பாக கோவில்கள், அதே போல சம சின்னங்கள், தமிழ் பாரம்பரிய நிலங்கள் உள்ளிட்டவைகள் அங்கு இருக்கக்கூடிய நிலையில் வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியதாகவும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரங்களையும் இருப்பதையும் கருத்தில் கொண்டு இப்பகுதி ஒரு பல்லுயிர் பொருளாதார தளமாக கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி இருந்த நிலையிலும் அப்பகுதியில் சுரங்கம் அமைக்க நடவடிக்கை என்பது மேற்கொள்வதற்கான உரிமம் என்பது மத்திய அரசால் அளிக்கப்பட்டதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் இந்த பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் இதனை எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் இந்த அனைத்தையும் கருத்தில் கொண்டு இப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை பாதிக்கும் பொருட்டு இந்துஸ்தான் லிமிடெட் நிறுவனத்தின் டங்ஸ்டன் சுரங்க அமைக்க ஒப்பந்தம் வழங்கிய மத்திய அரசு நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் சார்பில் பிரதமருக்கு ஏற்கனவே இது தொடர்பாக வலியுறுத்தி இருந்த போதிலும் தற்பொழுது இது தொடர்பாக உரிமம் தேர்வதற்கான ரத்து என்பது செய்யப்பட வேண்டும் என்றும், இந்த சூழலில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்ட அந்த டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், மாநில அரசின் அனுமதியின்றி இந்த சுரங்கம் என்பது உரிமை வழங்கப்பட்டிருக்க கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி இந்த பேரவையின் முன்னதாக இந்த தீர்மானம் என்பது தற்பொழுது நிறைவேற்றப்படுவதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செலினா.